நாட்டிற்கே முன்மாதிரியான திட்டங்களை தரக்கூடிய தலைவர். சென்னை மக்களின் அன்றாட வாழ்க்கையை எளிதாக்கும் ஒரு மைல்கல்லாக மத்திய கைலாச மேம்பாலத்தினை திறந்து வைக்க வருகை தந்துள்ள திராவிட மாடல் அரசின் 2.0 மூலமாகவும் சந்திப்பில் மேம்பாலத்தினை திறந்து வைக்க வருகை தந்துள்ள திராவிட மாடல் அரசின் 2.0 மூலமாகவும் பல வரலாற்று திட்டங்களை தரவுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்கள் தற்போது பொன்னாடை அணிவித்து புத்தகம் வழங்கி சிறப்பிப்பார்கள். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரது வழியில் உட்கட்டமைப்பு வளர்ச்சியை மேற்கொண்டு வரும் தலைவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். போக்குவரத்து நெரிசலை குறைத்து ஐடி ஊழியர்கள், பள்ளி செல்லும் பிள்ளைகள் என சென்னை அடையாறு மத்திய கைலாஷ் சந்திப்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மேம்பாலத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்க இருக்கிறார். பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், வரவேண்ட? வணக்கம். மத்திய கைலாஷ் சாலை சந்திப்பில் அமைக்கப்பட்டுள்ள எல் வடிவ இரு வழித்தட சாலை மேம்பாலத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். இதை மத்திய கைலாஷ் சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ரூபாய் 60 கோடியில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். சர்தார் பட்டேல் சாலை மற்றும் ராஜீவ்காந்தி சாலை ஆகியவற்றை இணைக்கும் இந்த பாலத்தின் கட்டுமான பணியில் மத்திய கிர்டர் அமைப்பதிலும் அணுகு சாலை அமைப்பதிலும் நீடித்த சிக்கல்கள் இருந்தன. இதன் காரணமாக பல மாதங்களாக பணிகள் தாமதமடைந்த நிலையில் மாநில நெடுஞ்சாலைத்துறை தற்போது அந்த தடைகளை வெற்றிகரமாக சரி செய்திருக்கிறது. மத்திய கைலாஷ் சந்திப்பானது 1 மணி நேரத்திற்கு சுமார் 11,000 வாகனங்கள் கடந்து செல்லும் மிக பரபரப்பான இடமாகும். இதில் குறிப்பாக கிண்டியிலிருந்து ஓஎம்ஆர் நோக்கி செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கை மிக அதிகம் என்பதால் அவற்றின் பயண நேரத்தை குறைக்கும் விதமாகவே இந்த எல் வடிவ பாலம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். இதன் காரணமாக அடையாறு மற்றும் ஓஎம்ஆர் பகுதிகளில் பயணிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டிகளுக்கு மிகப்பெரிய நிம்மதியை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், அதே போன்று மாநகராட்சி மேயர், துணை மேயர், மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி நந்தினி. இதோ மக்களின் உற்சாக வரவேற்பினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்டு மகிழ்கிறார்கள். பெற்றிருக்கக்கூடிய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்று சென்னை மக்களுக்காக இந்த மகத்தான மேம்பாலத்தினை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். ஐடி ஊழியர்கள் பெரிதும் பயன்படுத்தும் இந்த சாலைக்கான ஒரு மேம்பாலத்தினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். இதற்காக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாவில் பங்கேற்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மதிப்பிற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் அவர்களுக்கும், அனைத்து அரசு உயர் அலுவலர்களுக்கும், பொதுமக்களுக்கும் விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மத்திய கைலாஷ் மேம்பாலத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த நிலையில் அந்த மேம்பாலத்தில் அவர் பயணித்து வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். சென்னை அடையாறு மத்திய கைலாஷ் பகுதியில் 60 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேம்பாலத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்திருக்கிறார். மக்கள் பயன்பாட்டிற்காக அதில் முதல் முறையாக முதலமைச்சர் பயணிக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் இந்த மேம்பாலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. எல் வடிவ மேம்பாலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேம்பாலத்தின் மூலமாக பலதரப்பட்ட மக்கள் பயன்பெற இருக்கிறார்கள். இந்த சூழலில் அதனை திறந்து வைத்த பின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த மேம்பாலத்தில் பயணித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி மேம்பாலத்தினை மக்கள் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைத்திருக்கிறார். போக்குவரத்தில் நெரிசலை தவிர்க்கும் விதமாக இந்த மேம்பாலமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எல் வடிவமைப்புடன் இந்த மேம்பாலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேம்பாலத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அதில் பயணித்தும் இருக்கிறார். அது குறித்தான இந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.